வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அபராத தொகை விதிப்பில் ஏன் இத்தனை வேறுபாடுகள்? சட்ட காரணங்களே தவிர மத காரணம் அல்ல. அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சேல் விளக்கம். தைப்பூச காவடி ஆட்டத்தை கேலி செய்து இந்து மதத்தை அவமதித்ததற்காக ஏரா FM வானொலியை நிர்வகித்து வரும் மயஸ்ரா புராட்காஸ்ட் நிறுவனத்திற்கும் இஸ்லாத்தை இழிவுபடுத்திய நகைச்சுவை நடிகர் ஹரித் இஸ்கண்டர் மற்றும் சிசிலியா யப் ஆகிய இருவருக்கும் விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையில் உள்ள வேறுபாடுகள் சட்ட காரணங்களே தவிர மத காரணங்கள் அல்ல என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சேல் விளக்கம் அளித்துள்ளார். இந்த அபராத தொகை விதிப்பு ஒரு தலைப்பட்சமானது மற்றும் இஸ்லாம் ஓரங்காட்டப்பட்டுள்ளதாக சில தரப்பினர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை அமைச்சர் டத்தோ ஃபாமி நிராகரித்தார். 1998 ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் தனது அறிவிப்பாளர்களின் செயலுக்காக தார்மீக பொறுப்பேற்று மயஸ்ரா புராட்காஸ்ட் நிறுவனத்திற்கு 2,50,000 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டதாக டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். அதேவேளையில் இஸ்லாத்தை அவமதிக்கும் உள்ளடக்கத்தை முகநூலில் பதிவேற்றம் செய்த குற்றத்திற்காக நகைச்சுவை நடிகர் ஹரித் இஸ்கண்டா மற்றும் சமூக ஊடக பிரபலம் சிசிலியா யப் ஆகிய தனி நபர்களுக்கு 1998 ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் 10,000 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டதாக டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். குற்றத்தன்மை ஒரே மாதிரியாக இருந்த போதிலும் அபராதம் விதிப்பில் மட்டும் ஏன் இத்தனை வேறுபாடுகள், முரண்பாடுகள்? இஸ்லாம் ஒடுக்கப்படுகிறதா என்று சில தரப்பினர் எழுப்பியுள்ள கேள்விகள் தொடர்பில் அரசாங்க பேச்சாளரான டத்தோ ஃபாமி விளக்கம் அளித்தார். தனது அறிவிப்பாளர்களின் செயல்களுக்கு மயஸ்ரா புராட்காஸ்ட் நிறுவனம் தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதனால் அந்நிறுவனத்திற்கு அபராதம் அதிகமாக விதிக்கப்பட்டது. ஆனால் ஹரித் இஸ்கண்டர் மற்றும் சிசிலியா யப் ஆகியோரின் செயல்கள் தனி நபர்களாக வகைப்படுத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டனர். அதனால்தான் அவர்களுக்கு அபராதம் குறைவு என்று தமது தொடர்புத்துறை அமைச்சில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஃபாமி விளக்கினார். இதற்கு மேலாக 1998 ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவு கடந்த பிப்ரவரி 11 நாடாளுமன்றத்தில் திருத்தப்படுவதற்கு முன்னதாக ஹரித் இஸ்கண்டரும் சிசிலியா யாப்பும் அத்தகைய குற்றத்தை புரிந்ததால் அத்தகைய சட்டத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அபராதம் குறைவாக விதிக்கப்பட்டது. ஆனால் ஏரா FM வானொலியின் 3 அறிவிப்பாளர்கள் புரிந்த குற்றமோ மேற்கண்ட சட்ட விதி நாடாளுமன்றத்தில் திருத்தப்பட்ட பிறகு நடந்த சம்பவமாகும். எனவே திருத்தப்பட்ட சட்ட விதியின் கீழ் புதிய அபராத தொகை 5 லட்சம் ரிங்கிட் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் குறைந்தபட்ச தொகை 2,50,000 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று டத்தோ ஃபாமி விளக்கினார். இதற்கு மேலாக ஒரு மதத்தை கேலி கிண்டல் செய்த ஏரா FM வானொலியை நிர்வகித்து வரும் மயஸ்ரா புராட்காஸ்ட் நிறுவனம் ஒரு தனிநபர் அல்ல, மாறாக பல ஆண்டு காலமாக அதிகமான வருவாயை ஈட்டிய ஒரு முன்னணி நிறுவனமாகும். இந்த அபராத விதிப்பில் அந்த நிறுவனத்தின் நீண்டகால வருவாயையும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்தோ ஃபாமி தெளிவுபடுத்தினார். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்து பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனம், சமயம் மற்றும் ஏழை மக்கள் ஆகியோரை முன்னிறுத்தி மக்களிடையே வெறுப்புணர்வை தூண்டிவிடும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் நினைவுறுத்தினார். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்து விரும்பத்தகாத சம்பவத்தை உண்டு பண்ண நினைக்கும் தரப்பினர் தங்கள் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் எச்சரித்துள்ளார். அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் ஏஜென்டான ஒரு பாகிஸ்தான் ஆடவரிடமிருந்து 20,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக மலேசிய கைதி நிருபர் பி நந்தகுமார் வரும் வெள்ளிக்கிழமை புத்ரஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார். நந்தகுமார் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று மாலையில் அவரிடம் தெரிவித்துள்ளது. தாம் ஒரு நிரபராதி என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப் போவதாக நந்தகுமார் தெரிவித்துள்ளார். அண்மைய காலமாக லஞ்ச ஊழலை அம்பலப்படுத்தி வரும் தன்னை மேலும் எழுத விடாமல் தடுப்பதற்கு தனது வாயை மூடுவதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளதாக நந்தகுமார் குறிப்பிட்டார். அந்நிய தொழிலாளர்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து வரும் ஏஜென்ட்டுகள் குறித்து தாம் தொடர்ந்து எழுதாமல் இருப்பதற்கு ஏஜென்ட் ஒருவரிடம் 1 லட்சம் ரிங்கேட் லஞ்சம் கேட்டு
கடைசியில் 20,000 ரிங்கேட் லஞ்சம் பெற்றதாக கூறி நந்தகுமார் கடந்த பிப்ரவரி 28 ஷா அலாமில் உள்ள ஒரு ஹோட்டலில் SPRMினால் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு ஏதுவாக 4 நாள் தடுப்பு காவலுக்கு பிறகு அவர் 10,000 ரிங்கேட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மலேசியா முழுவதும் பெட்ரோல் RON97 லிட்டருக்கு 10 காசு விலை குறைத்துள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 7 காசு விலை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பெட்ரோல் RON97 லிட்டருக்கு 3 ரிங்கேட் 28 காசுக்கும், தீபகற்ப மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 3 ரிங்கேட் 6 காசுக்கும் விற்கப்படும். பெட்ரோல் RON95 விலையில் எந்த மாற்றமும் இல்லை. லிட்டருக்கு 2 ரிங்கேட் 5 காசுக்கு தொடர்ந்து விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இன்று பிற்பகலில் பெய்த கனத்த மழையில் குவாலாலம்பூர் மஸ்ஜித் ஜாமி LRT ரயில் நிலையத்தின் ஒரு பகுதி தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. எனினும் இச்சம்பவத்தில் உயிருடச் சேதமோ அல்லது ரயில் நிலையத்திற்கு பெரும் பொருள் சேதமோ ஏற்படவில்லை என்று LRT ரயில் சேவையை நிர்வகித்து வரும் ரேபிட் ரயில்ஸ் நிறுவனம் இன்று மாலையில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த சம்பவத்தினால் ரயில் சேவை பாதிக்கப்படவில்லை என்பதையும் அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தி உள்ளது. தனது பாய்மர கப்பலின் பிரதான இயந்திரம் பழுதடைந்து லூமுட் அருகில் புலாபேரா கடற்பகுதியில் பெரும் பரிதவிப்புக்கு ஆளாகிய ஓர் ஆஸ்திரேலிய பிரஜையை அரச மலேசிய கடற்படை காப்பாற்றியது. தாய்லாந்து கராபி தீவிலிருந்து லங்காவி பயணத்தின் போது அந்த பாய்மர கப்பலுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் அந்த பாய்மர கப்பலை தேடும் பணி இன்று காலை 11:30 மணிக்கு முடுக்கிவிடப்பட்டது. ஆனால் அந்த பாய்மர கப்பலின் இயந்திரம் பழுதடைந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக அந்த ஆஸ்திரேலிய பிரஜை கடலில் பெரும் தவிப்புக்கு ஆளானது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். அரச மலேசிய கடற்படை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அதனை தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புடன் தொடர்புபடுத்தப்பட்ட ரொக்கப்பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டதற்கும் அம்னோவிற்கும் அறவே தொடர்பில்லை என்று அதன் தலைவர் டத்துஸ்ரீ அஹமத் ஜயீத் ஹமீடி மீண்டும் வலியுறுத்தி உள்ளார். அந்த ரொக்கப்பணமும் தங்கக்கட்டிகளும் அம்னோவின் பொது தேர்தலுக்குரிய அரசியல் நிதி என்று கூறப்படுவதையும் துணை பிரதமருமான அஹமத் ஜாஹித் வன்மையாக மறுத்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கப்பணமும் தங்கக்கட்டிகளும் அம்னோவுடன் தொடர்புபடுத்தப்பட வேண்டியதில்லை. காரணம், அந்த ரொக்கப்பணம் குறித்து அம்னோவிற்கு எதுவும் தெரியாது என்று அஹமத் ஜாஹித் விளக்கினார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். கடந்த வாரம் தனது மனைவியையும் மகளையும் அடித்து காயப்படுத்திய குற்றத்திற்காக லாரி ஓட்டுநர் ஒருவருக்கு பேரா பரிட் புந்தார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 12 மாத சிறை தண்டனை விதித்தது. முகமது தேவன் அப்துல்லா என்ற 33 வயதுடைய அந்த லாரி ஓட்டுநருக்கு எதிரான குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் முகமது ஷைஃபுல் அக்மால் இத்தண்டனையை விதித்தார். 8 பிள்ளைகளுக்கு தந்தையான தேவன் தனது 41 வயதுடைய மனைவியையும் 10 வயது மகளையும் கண்மூடித்தனமாக அடித்து கன்னம், கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் கடும் காயத்தை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டப்பட்டார். கடந்த மார்ச் 8 பிற்பகல் 2:30 மணியளவில் பரிட் புந்தார் ஜலான் அப்துல் ரவுஃப் என்ற இடத்தில் உள்ள தனது வீட்டில் தேவன் இக்குற்றத்தை பொறுத்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கொள்கலன் கப்பல் ஒன்றை வாங்கி விற்கும் நடவடிக்கையில் சட்டவிரோத பணம் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் மோசடியில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிறுவனம் ஒன்றின் டத்தோ அந்தஸ்தை கொண்ட இயக்குனர் கைது செய்யப்பட்டுள்ளார். 50 வயது மதிக்கத்தக்க அந்த இயக்குனர் இன்று ஜோஹர் பாரு நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் நூர் ஃபாஸ்லின் ஹம்டான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு வரும் சனிக்கிழமை வரை அவரை தடுத்து வைப்பதற்கான அனுமதியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பெற்றுள்ளது. கடந்த 2020 ஆண்டு வாக்கில் வியட்டின் சுழியம் 1 என்ற கொள்கலன் கப்பலை வாங்குவதில் மோசடி நிகழ்ந்திருப்பதாக ஓர் இந்தோனேஷிய பிரஜை தெரிவித்த புகாரை தொடர்ந்து டத்தோ அந்தஸ்தை கொண்ட அந்த இயக்குனரை SPRM கைது செய்துள்ளது.
18 வயது பெண்ணிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட குற்றத்திற்காக முதியவர் ஒருவருக்கு பேரா பாரிட் புந்தார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 18 நாள் சிறை தண்டனை விதித்தது. 72 வயது ஜைனல் அபிடீன் சப்ரி என்ற அந்த முதியவரின் இச்செயலை மேஜிஸ்ட்ரேட் முகமது ஷைஃபுல் அக்மல் முகமது ராசி கடுமையாக கண்டித்தார். ஓர் இளம் பெண்ணிடம் இவ்வாறு அருவருக்கத்தக்க நிலையில் நடந்து கொண்டது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று அந்த முதியவரை நோக்கி மேஜிஸ்ட்ரேட் கடிந்து கொண்டார். 2 பிள்ளைகளுக்கு தந்தையான அந்த முதியவர் கடந்த மார்ச் 2ஆம் தேதி பாரிட் புந்தாரில் உள்ள குளிர்பதன பெட்டி கடையில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இக்குற்றத்திற்கு இனி அபராதம் இல்லை, சிறை தண்டனையே பொருத்தமானதாகும். நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்திற்கு முதல் நாள்தான் சிறையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறி அந்த முதியவருக்கு மேஜிஸ்ட்ரேட் முகமது ஷைஃபுல் 18 நாள் சிறை தண்டனையை விதித்தார். சிகிச்சை பெற வந்த பெண் நோயாளிகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு ஆபாச சேட்டைகளை புரிந்ததாக கூறப்படும் பினாங்கு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவருக்கு எதிரான விசாரணை அறிக்கை தயாராகி வருவதாக திமூர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமது தெரிவித்துள்ளார். 43 வயதுடைய அந்த அரசாங்க மருத்துவருக்கு எதிராக 3 விசாரணை அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தனியார் கிளினிக்கில் சிகிச்சை பெற வந்த 20 வயது பெண்ணை ஆடைகளை களையச் செய்து ஆபாச சேட்டையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டார். அம்மருத்துவர் ஏற்கனவே மேலும் 2 பெண்களிடம் இத்தகைய சேட்டையை புரித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டார். போலீஸ் ஜாமீனில் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ள அந்த மருத்துவர் குற்றவியல் சட்டம் 509வது பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.